இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பொது கழிவறையில் ஊதியம் கொடுக்காமல் தங்க வைக்கப்பட்ட வயது முதிர்ந்த தம்பதி இவர்கள்தான். விவரம் ஏதும் அறியா தம்பதி தங்களது துன்பங்களை யாரிடம் போய் சொல்ல என்ற தவிப்பில் கழிவறையில் கால்களை மடக்கி படுத்திருப்பது காண்போரின் கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறது. சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே 110வது வார்டில் மேற்கொள்ளப்பட்ட கால்வாய் பணிகளுக்காக திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கோவிந்தன் லட்சுமி தம்பதியை கட்டட மேஸ்திரி பழனி என்பவர் அழைத்து வந்துள்ளார். கடந்த 3 வாரமாக வேலை செய்து வந்த அவர்களை மாநகராட்சி கழிவறையில் தங்க வைத்துள்ளார் மேஸ்திரி பழனி. ஏன் கழிவறையில் தங்கி உள்ளீர்கள் என செய்தியாளர் கேட்டதற்கு பதிலளித்த லட்சுமி, தங்களுக்கு வேலை கொடுத்து அழைத்து வந்தவர் தங்களை இப்படி கழிவறையில் தங்க வைத்துள்ளதாக வேதனையோடு கூறினார். மேலும் தனது கணவருக்கு உடல்நிலை சரியில்லை என கூறிய லட்சுமி, கடந்த 3 வாரங்களாக தாங்கள் பார்த்த வேலைக்கான ஊதியம் 7000 ரூபாயை பழனி தர மறுப்பதாக கண்ணீர் மல்க கூறினார். சேர் ஆள்றோம், ஏன் முடியல, உக்காந்து கிடக்குறோம். நாங்கள் ஆம்பளை முடியலன்னு வேலை கூலி காசு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பையனி வந்து கூப்பிட்றாங்க வேலைக்கு. இன்றைக்கி வேலைக்கு போனால் கூட காசு கொடுக்கல. அவங்க 7000 ரூபாய் தரணும், காசை கொடுக்கல அவங்க. இதனைத் தொடர்ந்து மேஸ்திரி பழனியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட செய்தியாளர் ஜெரி, லட்சுமி கோவிந்தன் தம்பதியை எதற்காக கழிவறையில் தங்க வைத்தீர்கள் என கேட்டார். அப்போது பதற்றமடைந்த பழனி, வாடகைக்கு எடுத்துத்தான் தங்க வைத்துள்ளோம் என மழுப்பலாக பதிலளித்தார். வணக்கம்ண்ணா, என்னோட பேர் ஜெரி, நியூஸ் தமிழ் சேனல்லேருந்து பேசுகிறோம். லட்சுமி அப்படிங்கிறவங்கள வந்து இங்கே வேலையை கூப்பிட்டு வந்து பாத்ரூமில் தங்க வச்சிருக்கீங்களாமே, ஏன்னா உங்களுக்கு தங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லையா பாத்ரூம் தவிர? கழிவறையை வாடகைக்கு எடுத்துள்ளீர்களா என்ற செய்தியாளரின் கேள்விக்கு, அந்த கழிவறையை கட்டியதே நாங்கதான் என்றும் அங்கு தங்கி இருந்தவர்கள் கடந்த வாரமே சென்று விட்டதாகவும் லட்சுமி வேலைக்கு வரவில்லை எனவும் பதற்றமாக பதிலளித்தார். பாத்ரூமே வாடகை எடுத்துட்டீங்களா? சார் அதான் சார் பாத்ரூம் சார், பாத்ரூம் நாங்கள் தான் கட்டினாது சார். நாங்கள் தான் கட்டினாங்க வந்து இந்த சங்கத்துல விடுங்க, காலி போயிட்டாங்க போன வாரமே. அங்கே யாருமே இல்லை எங்களுக்கு. இப்போதான் நான் பார்த்துட்டு வரேன், அங்கிருந்தா ஃபோன் பண்ணுறேன். 3 வார சம்பள பணத்தை ஏன் கொடுக்கவில்லை என செய்தியாளர் ஜெரி கேள்வி கேட்க, அதெல்லாம் கொடுத்தாச்சு என்று அவசரமாக பதிலளித்துவிட்டு வேலையில் இருப்பதாக கூறி போனை கட் செய்து விட்டார் பழனி. ஏன்னா 3 வாரம் சம்பளம் ஏன் கொடுக்கல? கொடுக்கலண்ணா, அவங்க ஏன்னா போய் சொல்லணும், கொடுக்கலங்கிறாங்களே. நேரில் சந்திக்கலாம், வரீங்களா? நீங்க எங்க இருக்குன்னு சொல்லுங்கண்ணா, வரேண்ணே. இதனிடையே செய்தியாளர் ஜெரியை பார்த்து கையெடுத்து கும்பிடு போட்ட லட்சுமி, எப்படியாவது எங்கள் ஊதியத்தை வாங்கி கொடுத்து விடுங்கள், நாங்க ஊருக்கே சென்று விடுகிறோம் என கண் கலங்கிய காட்சி வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. கண்டிப்பா சரி சரி, ஒன்றும் அழகு கணக்கு. வேலைக்கு அழைத்து வரப்பட்ட தம்பதிக்கு ஊதியம் கொடுக்காமல் அவர்களை கழிவறையில் தங்க வைத்து கொடுமைப்படுத்தும் கட்டட மேஸ்திரி பழனி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.